இன்னைக்கும் சேகர்பாபுக்கு எனக்கு சட்டமன்றத்தில் சண்டை. எதுக்கு? தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். என்ன தமிழ்நாட்டில் என் தாய்மொழியில் அர்ச்சனை செய்யப்படாம அது என்ன தமிழிலும்? திருச்செந்தூர் முருகன் பெருமாள் கோவிலில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என தெரிவித்த அமைச்சர் சேகர் பாபுவுக்கு திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் மேடையில் ஆவேசமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்னைக்கும் சேகர்பாபுக்கு எனக்கு சட்டமன்றத்தில் சண்டை. எதுக்கு? தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். என்ன தமிழ்நாட்டில் என் தாய்மொழியில் அர்ச்சனை செய்யப்படாம அது என்ன தமிழிலும்? இதைத்தான் கலைஞர் அவர்களை நான் எழுந்து கேட்டேன். கலைஞரை, எல்லா கோயில்களிலும் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் இருக்கு. இந்த பெயர் பலகை தூக்குங்க, தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்று பெயர் பலகை வையுங்கள் என்று சட்டம் கொண்டு வந்தவன் வேல்முருகன். சேகர்பாபு அவர்களே, இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த கூட்டத்திலிருந்து வேல்முருகன் வைத்த கோரிக்கை ஏற்று தலைவர் கலைஞர் அவருடைய அரசாணை தமிழில் அர்ச்சனை செய்யப்படும், தமிழில் குடமுழுக்கு செய்யப்படும், தமிழில் நன்னீராட்டு நடத்தப்படும் என்கிற அறிவிப்பு தமிழக சட்டமன்றத்தில் 2006, 2011 வரையில் முதலமைச்சர் கலைஞராக இருந்த போது நான் பேசிய காலகட்டத்தில் கொடுத்த உறுதிமொழி, கொடுத்த அரசு ஆணை இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துங்கள் மாண்புமிகு சேகர் பாபு அவர்களே. அந்த முதலமைச்சர் கலைஞர் கொடுத்தார். தமிழிலும் என்பது தூக்கப்படும், தமிழில் அர்ச்சனை செய்யப்படும். இன்னைக்கு இருக்கா? தமிழ் அர்ச்சனை மொழியாக இருக்கிறதா? அலுவல் மொழியாக இருக்கிறதா? சுதந்திர இந்தியாவின் 70 ஆண்டு காலத்தில் இந்த வேல்முருகன் கரடியாக கத்திய பிறகுதான் இந்த முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள்தான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டின் அரசு கோப்புகள் அனைத்தும் இனி தமிழிலே கையொப்பமிட வேண்டும், தமிழிலே கோப்புகள் சுற்றறிக்கை அனுப்பப்பட வேண்டும் என்கிற அரசாணை சுற்றறிக்கை நாட்டுடைய முதலமைச்சரை வைத்து இன்னைக்கு வெளியிட செய்த அதுக்கு வேல்முருகன் தான் காரணம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.